ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தன்னுடைய சொந்த ஒரு வீட்டு நிகழ்ச்சிக்கு, அதற்கு பிரதமர் மோடிய அழைத்திருக்கிறது இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. இது சட்ட ரீதியா தவறா? அப்படின்னு கேட்டா, சட்ட ரீதியா எந்த தவறும் இல்ல. ஆனால் ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒன்று. இந்தியாவுல, இந்திய அரசியலமைப்புக்குள்ள எப்போதெல்லாம் இந்த சட்ட நடைமுறைகள்ல தவறு வருது, ஆட்சி அமைப்பு முறைகள்ல தவறு வருது, மனிதர்களுக்குள்ள தவறு தவறு வருது அப்படின்னு எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதோ, அப்போலாம் நாம போய் இறுதி ஒரு இடமாக போய் நிற்பது நீதிமன்றம் தான். இப்ப நீதிமன்றம் தான் இப்போ ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை கூட அரசியல் சட்டத்தை பார்த்து அதில் ச ச எது தவறு, எது சரி, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வரையறையை நியமிக்கிறாங்க. எப்படி பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டத்திற்கான மதிப்போ, அதே போல தான் உச்சநீதிமன்றத்தினுடைய அ அமர்வு அமர்வு நீதிமன்றம் கொடுக்கிற அவர்கள் கொடுக்கிற அந்த தீர்ப்புக்கும் அதே அளவுக்கு ஒரு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஒரு அதிகாரம் இருக்கிறது. அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு தனித்துவமாக இயங்குகிற ஒரு இறுதி அரசியமைப்பு சட்டத்தை, இந்திய அரசியமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உச்சநீதிமன்றம். அப்படி இருக்கிற பட்சத்துல தான், தனிப்பட்ட சந்திப்புகளை கடுமையா விமர்சிக்கிற ஒரு இடம் வருது. இதுவே ஒரு அரசு சார்ந்த நிகழ்ச்சியில சந்திரசூட் கலந்துக்கிறாரு. அல்லது ஒரு சட்டம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொது நிகழ்ச்சியில பிரதமர் மோடி கலந்து கொள்றாரு அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஆனால் இந்த 2 உயர் பொறுப்புகள் இருக்கிற நாட்டினுடைய ச சட்டத்துறையினுடைய அ உயர் பொறுப்பில் இருக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி. இன்னொரு பக்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற உயர்ந்த முதல் இடத்தில் இருக்கிற இந்த பிரதமர் மோடி. இந்த இருவரும் தனிப்பட்ட முறையில ஒரு வீட்டு விசேஷத்துல பங்கு கொள்றாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பேசு பொருளா மாறியிருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப பல முன்னாள் நீதியர்கள் எப்பவுமே முன்னாள் நீதியர்கள் தான் இத குறித்து பேச முடியும். ம். சிட்டிங் ஜட்ஜஸ் இத பேச முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து அ அதாவது சட்ட ரீதியாகவும் அது தவறா போயிடும். இன்னொன்று அடுத்தடுத்து அவர்களுக்கு புரமோஷன் தடைப்படும். அடுத்த ம். அடுத்த அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளா மாறுவது தடைப்படும். அப்படி பல விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த கொலீஜியம் 3 நீதிபதிகள் வெளியில பேட்டி கொடுக்கும்போது கூட, எந்த பெயரையும் அவங்க மென்ஷன் மென்ஷன் பண்ணி பேச முடியல. ம். எங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. நீதித்துறையின் மீது ஒரு அதிகாரம் செலுத்தப்படுகிறது. எந்த கேஸை யாருக்கு வழங்குவது, எந்த வழக்கை கொண்டு வருவது என்பதுல ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பொத்தாம் பொதுவா வச்சாங்களே தவிர, இவர் தான் இத செய்கிறார். இன்றைக்கு இருக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி தான் இதற்கு காரணம். அல்லது மோடி அரசு தான் இதற்கு காரணம். அப்படின்று ஒரு பெயரை குறிப்பிட்டு அவர்களால சொல்ல முடியல. அதான் இன்றைக்கு ஒரு நிலைமை. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு ஒரு சிட்டிங் ஜட்ஜே ஒரு பெண் நீதிபதியே சொல்லியிருக்காங்கங்கிறது, இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதற்கு முன்னாடி இந்த ரிட்டயர்ட் ஜட்ஜஸ் நெறைய பேர் இப்ப தமிழ்நாட்டுல கூட நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் பல இடங்கள்ல பேட்டி குடுத்திருக்காங்க. பல ஊடகங்கள்ல பேட்டி குடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்ட ரீதியாக இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, மோடி அரசை எதிர்க்கிற பல வழக்குகள் இருக்கு. அதுபோல மோடி ம். அரசு போட்டிருக்கிற பல வழக்குகள் இருக்கு. மோடி அரசு அதனுடைய இடியையோ, சிபிஐயோ பயன்படுத்தி போட்டு வைத்திருக்கிற வழக்குகள் இப்போது நடைமுறையில் போயிட்டு இருக்கு. இப்போ அ ஹேமந்த் அவர் சோரன் உள்ள மேலயே வழக்கு போயிருக்காரு. இருக்கே! ஆமா, அவர் மேலயும் வழக்கு இருக்கு. மோடி மேலயே வழக்கு இருக்கு. ம். ஆமா. டெல்லி டெல்லி முதல்வர் மேல வழக்கு இருக்கு. நம்ம நம்ம ஊர்ல அமைச்சர் மேல வழக்கு இருக்கு. இந்த உதயநிதி ஸ்டாலின். வழக்குகள்லாம் பிணை பிணை கொடுக்கறதுல, அ அடுத்தடுத்து அந்த கேஸ் கொண்டு போறதுல, பல பல இது இந்த அரசு தரப்பு தான் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. அந்த மாதிரி ஒரு வழக்குகள் இருக்கிற சமயத்துல, நீதித்துறையினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற ஒருவரும், ம். அரசின் அதிகாரத்தில் இருக்கிற ஒருவரும் சந்திக்கும் பொழுது, தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பொழுது, எப்படி நேர்மையாக இந்த வழக்குகள்லாம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு தார்மீக பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு. அப்ப மக்களுக்கும் அந்த சந்தேகம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால் அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் சொல்றாங்க. இப்ப அதுல நியாயம் இருக்கா இல்லையா? இப்ப நீங்க ஒரு பொதுவான நபராக நீங்க இருந்தா தான் இந்த வழக்கை நேர்மையாக விசாரிப்பீங்க. நீங்களே பிரதமர் மோடிய வீட்டுக்கு கூட்டு வரீங்க. அவர பெரிய தலைவராக கருதுறீங்க. அது நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பதவி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க.
ரிட்டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பதவி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னு நீங்க கருதினால், அப்போ அவர்களுக்கு சாதகமாக நீங்க சிலவற்றை செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு இயல்பானது தான். அதற்கான ம். வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ வந்து பல நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகளா இருந்தவங்க, பாபர் மசூதி வழக்கில் ஈடுபட்ட 2 நபர்கள் முக்கிய நீதிபதிகள் நான் சொல்றேன். அவங்க வந்து அந்த வழக்கு வழக்கு அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு ரிட்டயர்மென்ட்க்கு பிறகு அவர்களுக்கு உயர் பதவிகள் கொடுக்கப்பட்டது. இல்ல ஒருத்தர் அந்த இப்ப கூட அந்த ம். வழக்குல ஒரு நீதிபதியா இருந்தது இவரு தானே? சந்திரசூட்டும் அதுல இருந்திருக்கிறாரு இல்லையா? அந்த சந்திரசூட் பேனல்ல. இருந்தாரு. ஆமா. அவர் தான் இவரு ரிட்டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பதவி குடுக்குறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இருந்த 2 பேருக்கு ஒருத்தர் வந்து ஒரு வெளிநாட்டு தூதுவராக அம்பாசிடராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொருத்தர் ஒரு முக்கிய குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான ஒரு இதற்கு பின்பு இந்த அவங்களுடைய இந்த ரிட்டயர்மென்ட்க்கு பின்பு சில உயர் பதவிகள் கொடுக்கப்படுது. சிலர் வந்து நியமன எம்பிக்களாக மாற்றப்படுறாங்க. இன்னும் சிலர் நேரடியாக கட்சிக்குள் சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கு. இதையெல்லாம் இந்த முன்னாள் நீதிபதி ஹரிபிரந்தாமன் கேள்வி எழுப்புறாரு. இப்போ இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏற்கனவே நம்ம செபி வழக்குல சொல்ற மாரி, செபி வழக்குல இவங்க இப்படி செய்றதுனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறது தான் இங்க இங்க மைய புள்ளியா இருக்கு. அதே போல 2ஜி வழக்குல இதை குறைத்து மதிப்பிடுவதனால என்ன ஆதாயம் அடைந்தார் ராஜா? ஆராசா என்ன ஆதாயம் அடைந்தார்? கனிமொழி என்ன ஆதாயம் அடைந்தார்? அதுதான் வந்து குற்றச்சாட்டே. அதுபோல மோடிக்கு சில வழக்குகளை செய்து கொடுப்பதனால, சந்திரசூட் நாளைக்கு என்ன ஆதாயம் அடையப் போகிறார்? அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு ம். இயல்பா வருது. அதுதான் வந்து இன்றைக்கு முக்கிய பிரச்சனை. அப்ப இது வந்து வெறுமனே வந்து நீதித்துறையில் நடக்கிற சிக்கல் மட்டும் இல்ல. இது மக்களை பாதிக்கும். மக்கள் பிரச்சனையில இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்தாங்கன்னா, அது நாட்டை பாதிக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வரைக்கும் வருது. அதுதான் இன்றைக்கு முக்கிய பிரச்சனையா இதில் பார்க்கப்படுது. மற்றபடி அவங்க தனிப்பட்ட ஒரு ரிட்டயர் ஆனது 2 பேரும் ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம், அவங்க எல்லா நிகழ்ச்சிகள்லயும் கலந்து கொள்ளலாம். அதுல எந்த தடையும் இல்ல. ஆனால் இன்றைக்கு 2 பேரும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற போதும் நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த சந்தேகத்தை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும், கடமையும் குறிப்பா இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இருக்கு. மோடிக்கு அது இருக்க ம். வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கு இருக்காது. அவர் எந்த வகையிலயும் இத வந்து அவருக்கு சாதகமா எல்லாவற்றையும் வளைப்பதற்கு முயற்சி பண்ணுவாரு. அதனால இதற்கெல்லாம் வளைந்து கொடுக்கவில்லை. நான் நேர்மையா தான் இருக்கேன். அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்கு. இன்றைக்கு வந்து அதான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு உள்ள இருந்தே எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்குது. நேரடியா கேள்வி கேட்கிற நிலைமை வருது பாருங்க. இப்போ நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீதும் பல அடுத்தடுத்து அவங்க ஏதாவது முக்கியமான இடஒதுக்கீட்டு பிரச்சனை எல்லாம் அவங்க கையில இருக்கு. அதெல்லாம் ம். எப்படி நேர்மையாக அவங்க நடந்து கொள்வாங்க அப்படிங்கிற சந்தேகம் இவங்களுக்கு வரும். மக்களுக்கு வரும். இது நாட்டுக்கு ஒரு பேராபத்தாகவும் நம்ம பார்க்க வேண்டியது. கண்டிப்பா தோழர். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம் தலதூக்கி இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸே எங்களுக்கு அதில ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. நாங்களும் அதில உடன்படுறோம் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பீகார் போன்ற மாநிலங்கள்ல ஹிந்து, முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்தேறிக்கிட்டு இருந்தது போக, இப்ப பார்த்தீங்கன்னா, பீகார்ல கிட்டத்தட்ட 21 வீடு, 80 வீடுன்னு சொல்றாங்க. இன்னும் அக்யூரேட்டான செய்திகள் வரல. ஒரு கிராமத்தையே கொளுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி. அதற்கு பின்னணியில பிஜேபி தான் இருக்கிறாங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, ஆதிவாசி பிரிவினர் காஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு, அதன் அடிப்படையில இடஒதுக்கீடு அப்படிங்கிற கோரிக்கைய வைக்கிறதுனால, இந்த வன்முறையை கட்டவிழ்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இத எப்படி தோழர் பார்க்குறீங்க? ஏன்னா நிதிஷ்குமார் அவங்க கூட்டணியில தான் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து, அதுபடி ஒரு இடஒதுக்கீடே கொண்டு வந்தவரு. உச்சநீதிமன்றத்தால தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த எபிசோட்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் பீகார் மாநிலம் நவடா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நடந்திருக்கு இந்த சம்பவம். 21 அதிகாரப்பூர்வமா இதுவரைக்கும் 21 வீடுகள் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. தீயில் கருகி இரையாயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எப்பவுமே அரசு வந்து குறைச்சு தான் காட்டுவாங்க. உண்மையில அங்க இருக்கிற நிலவரம் என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஓரிரு நாட்கள்ல முழுமையான விவரங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து தலித் செட்டில்மென்ட் ஏரியா. அதுதான் ம். முக்கியம். இப்போ வந்து ம். எப்பப்பலாம் வந்து இவங்களுடைய அதிகாரம் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுதோ, அவருக்கு அடுத்து அரசியல் செய்வதற்கான ஒரு நகர்வு அடைபடுதோ, அப்பல்லாம் இவங்க வந்து வன்முறை செலுத்துற இடமா இந்த எளிய மக்கள் நம்முடைய இதுதான் இருக்கு. ஒன்று மைனாரிட்டியா இருக்கிற இஸ்லாமியர்கள், இல்லன்னா தலித்துகள். தொடர்ந்து நீங்க வந்து பீகார்ல, ஊபில இங்க பார்த்தீங்கன்னா, அரசியல்ல எப்பல்லாம் பிரச்சனைகள் வருதோ, உடனடியா தலித்துகள் தாக்கப்படுவாங்க. மாட்டுக்கறி வைத்ததாக தாக்கப்படுவாங்க. இல்ல மாட வித்ததாக தாக்கப்படுவாங்க. அதுக்கேற்ற மாரி எல்லா சட்டங்களையும் அவங்க மாத்திருக்காங்க. இன்றைக்கு
ஒரு வயதான மாட்டை வந்து விற்க முடியாது ஊபில. ஒரு வயதாகி ம். அவர்களுக்கு பலன் கொடுக்க இப்போ ஒரு பசுமாடு வச்சிருக்காங்கன்னா, இந்த பசுமாடு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் பால் குடுக்கும். அதுக்கப்புறம் பால் குடுக்காது. அப்படிங்கிற நிலைமையில, அதை விற்று இவங்க வந்து காசாக்க முடியாது. இந்த கறிக்கு வித்து காசாக்குற அந்த முயற்சி பண்ண முடியாது. விக்கிறாங்கன்னு சொன்னாலே கைது செய்யப்படுவார்கள். வன்முறைக்குள்ளாக்கப்படுவார்கள். அதாவது சட்ட ரீதியா கைது செய்யப்படுவாங்க. சமூக ரீதியா வன்முறைக்குள்ளாக்கப்படுவாங்க. இது 2மே சேர்ந்தால் போல் நடக்கும். இதுல வந்து அந்த சமூகத்துல எந்த 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 வந்து மன உறுத்தலும் இல்லாம இது நடைபெறுது. நம்ம ம். கொரோனா காலத்துல பார்த்தோம். இங்க இருக்கிற அ இளைஞர்கள், தலித் இளைஞர்கள் வன்னியர் பகுதிக்குள்ள போனாங்கங்கிறதுக்காக, அல்லது அம்பேத்கர் டீ ஷர்ட் அணிந்து கொண்டாங்கங்கிறதுக்காக, அவங்கள வந்து அந்த ஊர்க்காரங்க புடிச்சு பெல்ட்டால அடிக்கிறது, கம்பால தாக்குறது, முட்டி போட சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறது. இதெல்லாம் நடந்தது. அந்த ம். ஊர் மக்கள் பெருசா அத தடுக்கலாம் இல்ல. அது வந்து ஒரு ஒரு உளவியலாவே அது சரிதான். அவன் ஏன் வந்து நம்ம ஊருக்குள்ள வரான்? அவன் ஏன் வந்து அம்பேத்கர் டீ ஷர்ட்ட போட்டு நம்ம ஊருக்குள்ள வரான்? ம். இப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிதா அவங்களுக்கு நியாயமா படுது. அதேபோல தான் இன்றைக்கு பீகார்ல மாட்ட விக்கிறதும், மாட்ட வந்து கறி கறியாக்குவதும் மிகப்பெரிய குற்றமாக அதாவது அது வந்து ஒரு இந்து மத ஒரு அடையாளமாகவே அதை மாற்றுது. இந்துக்கள்னா மாட்ட வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரை செய்றது. அப்படி ஒரு முயற்சி செய்யப்படுது. அப்படிதான் வந்து எப்போது இவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு வேற வழி இல்லையோ, அல்லது சமூகத்தில இவர்கள் மீதான மதிப்பு குறைகிறதோ, இன்றைக்கு பல்வேறு விதத்தில பிஜேபி மீது ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வருது. அடுத்தடுத்து கொண்டு வருகிற ம். பல திட்டங்கள் அவர்கள் செயல்படுத்த முடியலங்கிற நிலைமையில, அவங்க இந்த மாதிரியா மடைமாற்றுவதற்கான ஒரு வேலையில, குறிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பை மடைமாற்றுவதற்காக இந்த தலித்துகள் மீதான வன்முறையை வந்து ஏய விடுறாங்க அப்படிங்கிற செய்திகள் இன்னைக்கு வருது. முழுமையான விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். ஆனால் இது வந்து ஒரு முக்கிய பிரச்சனை. அவங்க வந்து தலித்துகளை தாக்குவது, அ இஸ்லாமியர்களை தாக்குவது தொடர்ச்சியா நடைபெற்றுகிட்டு இருக்கு. இன்றைக்கு காஷ்மீர்ல கூட அது அவருடைய பரப்புரை முழுக்க முழுக்க வெறுப்பு பிரச்சாரம் தான். இதெல்லாம் எந்த ஆமா. நிறுவனங்களும் வந்து கேள்வி எழுப்புறதில்ல. அ எதுக்கெல்லாமோ பொதுநல வழக்கு போடுற இந்த இந்த மக்கள் வந்து இதையெல்லாம் கேள்வி கேட்கறதில்ல. அ நீதிபதிகளும் இத வந்து சோமோட்டாவா எடுக்கறதில்ல. தேர்தல் ம். ஆணையம் அதை வாய் பொத்தி மௌனியாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனா பேசுற எல்லாமே வந்து வன்முறை பேச்சு தான். அமித்ஷா பேச்சுலருந்து மோடி பேச்சு வரைக்கும். ஒட்டுமொத்தமா ஒரு குடும்பத்தை தரக்குறைவா பேசுவது. இருக்கிற திருப்பி ராகுல் அங்க இருக்கிற ராகுல் காந்தி தான் கையில எடுத்துக்கிறாங்க. ராகுல் காந்தி, ஆமா. காந்தி ஃபேமிலிய தான் அ கையில எடுத்துக்கிறாங்க. ஆமா. அது ஃபேமிலியா பேசுறது, பொதுவான 3 கட்சிகள். அங்க ம். இருக்கிற பிரதான 3 கட்சிகளை வந்து குற்றவாளிகள் என்று சொல்வது, அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்வது, தீவிரவாதத்தை வளர்த்தாங்கன்னு சொல்வது. இதெல்லாம் வந்து எவ்வளவு வன்முறையான பேச்சு, எவ்வளவு ஒரு வெறுப்பு பிரச்சாரம். இதெல்லாம் கேள்வி கேட்கிறதே இல்ல. இதனுடைய விளைவு தான் அவங்க வந்து அடுத்தடுத்து செய்கிறாங்க. எல்லா இடத்துலயும் இந்த வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலயும் ம். தொடர்ந்து எச் ராஜா வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு. யார பத்தி வேணா, என்ன வேணா பேசுவாரு. ஆனா அவர் மீது நடவடிக்கை இல்ல. அதுதான் வந்து அவங்க ம். தொடர்ந்து அடுத்தடுத்து அதை தொடர்ந்து கொண்டே போறாங்க. அதனுடைய ஒரு நீட்சியா தான் இத பார்க்கிறேன். இது ஏதோ நடக்கிற பிரச்சனைகள மடைமாற்றுவதற்காக செய்யப்படுகிறது. குறிப்பா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற திட்டம், சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற 2 திட்டங்களை மடைமாற்றுவதற்கு இவங்க என்ன வேணா செய்ய தயாரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப கூட சாதிவாரி கணக்கெடுப்ப அவங்க வந்து டிஜிட்டல் முறையில எடுக்கப் போறோம் அப்படிங்கிற அறிவிப்ப குடுத்திருக்காங்க. அதுல எப்படி எவ்வளவு பெரிய எடுப்பாங்க? எவ்வளவு பெரிய குழப்படிகள் வரப்போகுதுன்னு தெரியல. நாமளே நம்முடைய இல்ல இப்ப டிஜிட்டல்னு சொன்னோன தான் இன்னைக்கு காலையில மதியானம் ஒரு நியூஸு. பாண்டிச்சேரியில வந்து ஏதோ ஒரு சமூக நல இயக்கத்தில வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கியிருக்கிறாங்க. கடைசியில பார்த்தா பிஜேபியில சேர்ந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. இப்படிதான் இருக்கும் இவங்க டிஜிட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம். அது மட்டும் இல்லங்க. இப்போ ஃபீனிக்ஸ் மாலு, இந்த ஈஏ மாலு, இந்த ஈஏ அந்த வாசல்ல நின்னு நோட்டீஸ் குடுப்பாங்கல்ல. அந்த கடை விளம்பரத்துக்காக நோட்டீஸ் ஆமாமா. குடுப்பாங்கல்ல. அதே மாரி பிஜேபியினுடைய செயற்கை படிவத்த ஸ்கேன் பண்ணா வர்ற மாதிரியான ஒரு படிவங்கள குடுக்கிறதா சொல்றாங்க. இவங்க இந்த 1,00,00,000 அதுவும் திட்டம் அ இருக்குல்ல. அது அ இந்த 1,00,00,000 அதுவும் திட்டமே அதுவும் ஒண்ணு இப்படிதான் செயல்படுத்த போறாங்க. நாடாளுமன்றத்தில அமித்ஷா சொன்னாரு. மிஸ்டு கால் மூலமா பிஜேபியில இவ்வளவு உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்கன்னு. அதே கட்சியை சார்ந்த முக்கியமான எம்பியே ஒருத்தர் ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருந்தாரு.
அது ஒரு நம்பரு. அந்த நம்பருக்கு மிஸ்ட் கால் குடுத்தா பிஜேபில சேர்ந்துரலாம் அப்படின்னு. அதே நம்பரு சமூக வலைதளங்கள்ல ஒரு நடிகை, அதுவும் இந்த பான் ஆக்ட்ரஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க பேர்ல ஆமா. போட்டு, அவங்க நம்பரு அப்படின்னு. இப்ப எவன்லாம் அந்த நம்பருக்கு கால் பண்றானோ, அதெல்லாம் பிஜேபியோடைய உறுப்பினர் அப்படின்னு வரும். அந்த அளவுக்கு தான் இவங்க டிஜிட்டல் லட்சணங்கள் இருக்கு. ஆமாமா. நம்ம ஊர்ல இப்ப அண்ணாமலைக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் இந்த ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஆனா, அந்த மிஸ்டு கால்ல எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க? எந்த தகவலும் இதுவரைக்கும் வரல. இப்ப திரும்ப 1,00,00,000 அறிவிப்பு வந்திருக்கு. அந்த 1,00,00,000க்கு வந்து ஒரு கணக்கு காட்டுவாங்க. ஆனா, ஒட்டுமொத்தமா இவங்க வந்து ஒரு மோசமான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமா மக்கள் மத்தியில அம்பலப்பட்டுருக்கு. அதை வந்து மடைமாற்றுவதற்காக தான் இந்த மாதிரியான வன்முறைகள கையில் எடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய ஆபத்தாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற திட்டம் பெரிய அளவுல நாட்டுல வந்து ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு நிலைமை இருக்குங்கிறது தான் இன்றைக்கு பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ அது அது இல்லாம கூட்டணி கட்சிகளுக்குள்ள நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு 2 பேருமே இதை வந்து எதிர்க்கிற ஒரு நிலைமை வருது. இப்போ ஆட்சியே வந்து நீட்டிச்சு கொண்டு போக முடியுமா? மோடி தொடர்ந்து பிரதமராக நீடிப்பாரா? அப்படிங்கிற பல கேள்விகள் இன்னைக்கு எழுந்திருக்கு. குறிப்பா ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா முடிந்ததற்கு பிறகு மோடியை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா? குறிப்பா இந்த பிரச்சனை முக்கியமா பார்க்கப்படுது. சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனை. இதையெல்லாம் காரணம் காட்டி மோடி வந்து தன்னை வந்து விடுவித்துக் கொள்வாரா பிரதமர் பதவியிலிருந்து? அல்லது இந்த நெருக்கடிகளை எப்படி சமாளிக்க போறாங்க? சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் எதிர்க்கிறாங்க. பல மசோதாக்களை நாடாளுமன்றத்தில இருக்கிற கூட்டணி கட்சிகளே எதிர்க்கிறாங்க. அது இல்லாம எதிர்க்கட்சிகள் கடுமையான முறையில அத வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வேலைய பார்க்குறாங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க? ஆட்சிய வந்து தொடர்ந்து நீடிப்பதில்ல. இதெல்லாம் எப்படி சிக்கலா மாறப்போகுது? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.